SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுக்கு எதிரான அரசாங்கத்தின் பாரதூரமான செயல், கடும் கோபத்தில் நாமல். யாழில் பெண்ணை தகாத உறவுக்கு அழைத்து போலீஸ் உத்தியோகத்தர் நைய பிழைப்பு. யாழில் திடீர் சோதனையில் இறங்கிய அதிகாரிகள். மதுபான சாலைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது என்றும் அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பை நீக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கிய குழுவிற்கு உண்மையில் தேசிய பாதுகாப்பு பற்றிய புரிதல் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது என்றும் கூறினார். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் புலனாய்வு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட தற்போதைய அரசாங்கமே விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அத்தோடு ராஜபக்சர்கள் எப்போதும் இந்த நாட்டின் இயல்புக்கு ஏற்ப தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்பினர் என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பெண்ணொருவரை மதுபோதையில் பாலியல் உறவுக்கு அழைத்தமையினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நையப்படைக்கப்பட்டு காங்கேசந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், காங்கேசந்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் இன்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடையை எடுப்பதற்கு மதுபோதையில் சென்றுள்ளார். இதன்போது தையலகத்தில் பணிபுரியும் பெண்களுடன் தன்னுடன் பாலியல் உறவுக்கு வருமாறு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் வற்புறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் கடைக்கு வந்த இரு யுவதிகளிடமும் தன்னுடன் பாலியல் உறவுக்கு வருமாறு கொச்சை தமிழில் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தெரிவித்த நிலையில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் பகுதியில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நையப்படைக்கப்பட்டு பொதுமக்களால் முச்சக்கர வண்டி மூலம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டார். இந்த நிலையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க முற்பட்ட போது தன்னிடம் கார் உள்ளதாகவும், நீங்கள் அழகாக உள்ளீர்கள், என்னுடன் பாலியல் இச்சைக்கு வருகிறாயா என்று கேட்டு மதுபோதையில் கலகம் செய்ததாக குறித்த பெண் கூறினார். பெண்ணின் உறவினர் தன்னிடம் காணொலியும் உள்ளதாக கூறினார். இதனையடுத்து மதுபோதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவன் மீது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தினார். உடனடியாக போலீசார் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பு அதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். இதனை அடுத்து குறித்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டு பாரபட்ச விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ் பிராந்திய மனிதுரிமை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் இன்று சுகாதார பரிசோதனை அதிகாரிகளால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 28 உணவகங்கள் மற்றும் இதர வர்த்தக நிலையங்கள் உள்ளடங்கலாக 28 வர்த்தக நிலையங்களில் இந்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 11 கடைகளில் குறைபாடுகள் இருப்பது அவதானிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த வர்த்தக நிலையங்களில் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 9 வகையான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. 4 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்பின் பேரில் சுகாதார வைத்திய அதிகாரி, தொற்றுநோய் தடுப்பு வைத்திய அதிகாரி, தாய்சை நல வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்து ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பேருந்து சாலை சந்தியில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதிக்கு கையளிப்பதற்கான மகஜர் ஒன்றும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் கையளிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 78 வயதான அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மெட்ஸ்டார் ஜார்ஜ் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 1993 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரையான காலப்பகுதியில் அமெரிக்காவின் 42வது ஜனாதிபதியாக பணியாற்றிய கிளின்டன் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியான உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளார். இதன்படி பில் கிளின்டன் கடந்த 2021 ஆண்டில் சிறுநீரக நோய் தொற்றால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அத்துடன் அவர் 2004 மற்றும் 2010 ஆண்டுகளில் இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுக்கு எதிரான அரசாங்கத்தின் பாரதூரமான செயல்,
கடும் கோபத்தில் நாமல். யாழில் பெண்ணை தகாத உறவுக்கு அழைத்து போலீஸ் உத்தியோகத்தர் நையப்பிழைப்பு. யாழில் திடீர் சோதனையில் இறங்கிய அதிகாரிகள். மதுபான சாலைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையில் அனுமதி.